தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. யாருடைய ஜெபமெல்லாம் ஆண்டவர் கேட்கப்படுவாங்கன்னு சொல்லி நாம் இப்போ தியானிக்க போகிறோம். யோவான் 15:17 இயேசுவில் நிலைத்திருக்கணும். இயேசுவில் நிலைத்திருக்கும் போது நம்ம ஜெபம் ஆண்டவர் கேட்பாங்க. அடுத்ததாக யோவான் 14:13 இயேசுவின் நாமத்தினால நம்ம ஜெபிக்கணும். என்ன சொன்னாலும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஜெபம் முடிக்கணும். இயேசுவின் நாமந்தான் நமக்கு மேலான நாமம். அந்த நாமத்திலேருந்து நம்ம ஜெபிக்கும் போது ஜெபம் கேட்கப்படும். அடுத்ததாக சங்கீதம் 145:18 பார்க்கும்போது உண்மையான ஜெபம் கேட்கப்படும். அதாவது நம்ம உண்மையாக வாழணும். நமக்குள்ள வாழ்வில் ஒரு நேர்மை, உண்மை, ஒரு பரிசுத்தம் எல்லாம் காணப்படும் போது அந்த ஜெபம் ஆண்டவர் கேட்கப்படும். சங்கீதம் 145:18. அடுத்ததாக யாக்கோபு 5:16 ஊக்கமான ஜெபம். ஊக்கமாக ஜெபிக்கணும், ஆத்மார்த்தமாக ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் போது யதார்த்தமாக ஜெபிக்கணும். அப்படி ஜெபம் பண்ணும்போது அவர் கேட்கப்படும். 2 ராஜாக்கள் 20:1-15 வரை உள்ள வசனத்தை பார்க்கும்போது கண்ணீரோடு ஜெபிக்கணும். கண்ணீரை தாண்டுகள் போகிற தேவன் அல்ல, கண்ணீருக்கு பதில் கொடுக்குற தேவனாக இருக்காங்க. எசேக்கியா கண்ணீரோடு ஜெபிச்சாங்க, பதில் கிடைச்சது. அடுத்தாக யோவான் 9:31 கர்த்தருக்கு சித்தமானதை செய்கிறத உங்கள் ஜெபம் கேட்கப்படும். கர்த்தருக்கு சித்தமானதெல்லாம் நம்ம செய்யும்போது நம்ம ஜெபம்லாம் ஆண்டவர் கேட்கப்படும். அடுத்தாக 1 யோவான் 3:22 கர்த்தருக்கு பிரியமான ஜெபம் நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவருடைய சித்தத்தின்படி பிரியமாயிருக்கும்படியாக நம்ம ஜெபம் உண்டாகணும். அடுத்ததாக நீதிமொழிகள் 15:8 செம்மையான ஜெபம். செம்மையானவரில் ஜெபம். நம்ம எல்லாம் செம்மையானவங்களாக ஆண்டவருக்கு பிரியமானவங்களாக இருக்கணும். அப்போ ஆண்டவருடைய பார்வையில் நம்ம செம்மையானவர்களாக இருந்தால் நம்ம ஜெபம் கேட்கப்படும். அடுத்ததாக 2 நாளாகமம் 7:14 தன்னை தாழ்த்துகிற ஜெபம் இருக்கணும். தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணும்போது பரலோகத்தின் தேவன் அதை கேட்டு பலனுக்கு தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பான்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அது 2 நாளாகமம் 7:14 செம்மையை நம்ம தன்னை தாழ்த்துக்கிறவங்களாக இருக்கணும். சங்கீதம் 145:19 தேவனுக்கு பயந்தவங்க ஜெபம் இருக்கணும். பயந்து நாம் ஜெபிக்கணும். தேவனுடைய சித்தத்தின்படி நாம் கேட்குறவங்களாக இருக்கணும். சங்கீதம் 34:15 நீதிமானாக நம்ம ஜெபிக்கணும். அடுத்ததாக மத்தேயு 21:22 விசுவாசம் உள்ள ஜெபமாக இருக்கணும். விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். ஜெபம் கேட்கப்பட மாட்டாங்க, சும்மா ஜெபிச்சு அப்படி சொல்லக்கூடாது. நம்ம நிச்சயமாக ஜெபிச்சிருக்கே கர்த்தர் கேட்பாங்க, அவர் பதில் தருவாங்க, அவரை ஆசீர்வதிப்பாங்கன்னு உங்கள் விசுவாசம் அறிக்கிட்டு ஜெபிக்கணும். அடுத்தாக 1 யோவான் 5:14 தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம கேட்குறவங்களாக இருக்கணும். அப்போ அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் நம்ம கேட்குறோம். ஊக்கமாக ஜெபிக்கிறதெல்லாம் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்ம